தமிழகத்திற்கு செப்டம்பர் மாதம் 20ஆம் திகதி காவிரி நீரை திறந்து விடுமாறு உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து ஆத்திரமடைந்துள்ளவர்கள் கன்னட அமைப்புகள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளதுடன் கர்நாடக மாநிலத்தில் வாழும் தமிழ் மக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களிலும் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழர்களை பாதுகாப்பதற்கு தமிழக கர்நாடக மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வடமாகாண சபை உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். நாங்கள் இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு, இந்திய பாரத பிரதமர் அவர்களுக்கும், மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கும், அதே போல கர்நாடக மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், அதே போல தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த தமிழ் மக்களை கர்நாடகத்தில் காப்பாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறும், அதே போல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்திய மத்திய அரசை வலியுறுத்தி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கர்நாடக மக்களுக்கும் கன்னட மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களுடைய ஈழத்தமிழ் மக்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், எங்களுக்கு அநீதிகள் இழைக்கப்பட்ட பொழுது கர்நாடகத்திலிருந்து பெங்களூர் தமிழ்ச்சங்கம் உரக்க குரல் கொடுத்திருந்தது. ஆகவே தொப்புள் கொடியோடான எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே அந்த மக்கள் அவர்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பும் உடைமைகளுக்கு பாதுகாப்பும் ஏற்படுத்தப்பட்டு சுமநிலைமையை கொண்டு வருவதற்கு ஈழத்தமிழ் மக்கள் உரத்து குரல் கொடுக்க வேண்டும். அதற்கு எல்லா விதமான சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அமைப்புகளும் இதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த ஊடகவியலாளர் மாநாடு மூலம் நாங்கள் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதேவேளை கர்நாடகத்தில் உள்ள தமிழர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் வடக்கில் உள்ள அனைத்து கட்சிகளையும் நாளைய தினம் ஒன்று கூட்டி தீர்மானம் ஒன்றை எடுக்கவுள்ளதாகவும் சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டார். நாளை மாலை அளவிலே உத்தேசித்திருக்கிறோம். ஒரு சர்வகட்சி தமிழ் கட்சிகளுடைய அனைத்து தமிழ் கட்சிகளுடைய கூட்டம் ஒன்றை கூட்டி அதை ஒரு வேண்டுகோளாக இந்திய துணை தூதர் ஆலயத்தின் மூலம் சமர்ப்பிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இது கூட்டப்படுகின்ற அனைத்து தமிழ் கட்சி கூட்டத்திலே ஆராயப்பட்டு அவர்கள் வேறு மாற்று நடவடிக்கைகளை சொல்கிறார்களா, அதை ஏற்றுக்கொள்கிறார்களா, அல்லது என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து ஊடகங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். கர்நாடக தமிழர்கள் மீதான வன்முறைகளை அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிடும் தமிழர் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் மறவன் புலவு சச்சிதானந்தம் இந்த கருத்தை ஈழத்தமிழர்கள் ஒன்றிணைந்து வலியுறுத்த கடமைப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எந்த காரணம் எப்படியாக இருந்தாலும் வன்முறையை தமிழர்கள் மீது ஏவுவதை இலங்கையில் உள்ள தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இலங்கை தமிழர்களும் கர்நாடக தமிழர்களும் தொப்புக்கொடி உறவுகள், இரத்த உறவுகள், பண்பாட்டு உறவுகள், தத்துவ உறவுகள், ஏன் திருமண உறவுகளும் உண்டு. இந்த சூழலிலே இலங்கை தமிழர்கள் கர்நாடகத்திலே தமிழர்கள் தாக்கப்படுவதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சிறப்பாக என்னதான் பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம், அறவழியிலே தீர்த்து கொள்ளலாம். வன்முறைக்கு காரணம் கண்டுபிடிக்கக்கூடாது.